இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் மலர்ந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். கண்ணை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருஹிருதய பக்தர்களே, தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே கடவுள் தன்னை படைத்தவராக வெளிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் கண்டு பார்த்து ரசித்து ருசித்து நல்லது என படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த பிறகு இறுதியிலே மனிதனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய பாவனையாக படைத்தார். மனிதனை படைத்த பிறகு எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். நீ வாழுகிற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்திக்கொள், இதை அனுபவித்துக்கொள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் உனக்கு சொந்தமானது அல்ல, எதுவுமே உனக்கு சொந்தமானது அல்ல, விண்ணகம் மட்டும்தான் உனக்கு சொந்தம். ஆகவே நீ உன்னையே அர்ப்பணிப்பாயாக. எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீ உன்னையே எனக்கு அர்ப்பணிப்பாயாக என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். இந்த தாயாம் திரு அவை இயேசுவை கோவிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவினை கொண்டாடுகிறது. பெற்றோர்கள் இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தன்னையே முழுமையாக உடல் பொருள் ஆவி உயிர் எல்லாவற்றையும் கொடுத்து மீண்டும் அதை பாதுகாத்து கொண்டார். பெற்றோர்கள் கொடுத்தது மட்டுமல்ல, அதோடு தன்னுடைய உயிரையே இறைவனுக்காக கொடுப்பேன், என்னுடைய சித்தம் அல்ல, இறைவனுடைய சித்தமே என்னுடைய சித்தம், நான் எனக்காக வாழ இஷ்டமில்லை, கடவுளுக்காகத்தான் நான் வாழ்வேன், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன், அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாமும் இயேசுவாக மாற வேண்டும். நாமும் இயேசுவாக மாறுகிற பொழுது கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்ற அர்த்தமாகும். அப்பேற்பட்ட உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இப்பள்ளியிலே சிறப்பாக வர வேண்டி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வினை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எண்ணுவோம், பாவ மன்னிப்பின வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகினிலே நல்வாழ்த்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். உமது மேலான வார்த்தையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகளே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளவர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடு போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமதுக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக்குமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வசனங்கள். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுபவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர்,
இவரே மாட்சிமிகு மன்னர், படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம், இறை திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாக அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர்களைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டோடு மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டனர். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ
இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளி திரு இருதய ஆண்டவருடைய நாளை நினைவுகின்ற இந்நாளில் அவர்களுடைய பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இருதயம் ஆசிர்வதித்து உங்களை அன்பு செய்ய இத்தருணத்தில் நாங்கள் அனைவரும் மன்றாடி ஜெபிக்கின்றோம். இன்றைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். திரு அவை ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெருவிழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அர்ப்பணம் செய்யப்பட்ட நாள். இன்று உலகில் உள்ள எல்லா அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் பல்வேறு பட்ட நிலையில் கடவுளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒவ்வொருடைய நாம விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இயேசு ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார்? விடுதலை பயண நூல் 13:2 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம். ஆண்டவர் மோயிசனை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இது கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய கட்டளை. எனவே இஸ்ரேல் மக்களிடையே தலைப்பேரான எல்லாரையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது தலையாகிய கடமையாக இருந்தது. எனவே தான் இறைமகன் இயேசுவும் அதில் விதிவிலக்கு அல்லாமல் இறை திட்டத்தை நிறைவேற்றுவோராக தன்னை முதலில் ஆலயத்தில் அர்ப்பணம் செய்கிறார். இன்று இறைமகன் இறந்து 40 நாட்களை நாம் நினைவு கூறுகின்றோம். இறைமகன் இயேசு பிறந்த 40ஆம் நாளில் அவர் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறார். இந்த 40ஆம் நாள், இந்த அர்ப்பண நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் செய்தி என்னவென்றால் பொறுமை. இறை அனுபவம் என்பது, அல்லது இறைவனை அனுபவிக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு கடவுளை எதிர்நோக்க வேண்டும். இதைத்தான் சிமியோனும் அன்னாவும் நமக்கு இன்று எடுத்து கூறுகிறார்கள். அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை அனுபவத்தில் நிலைத்திருந்த போதும் அவர்கள் பொறுமையோடு கடவுளுடைய வருகைக்காக, கடவுளுடைய பிரசன்னத்திற்காக தம்மையே முழுமையாக ஆலயத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு தருணங்களில் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து முழுமையாக நிறைவு செய்கின்ற அளவிற்கு நமக்கு பொறுமை இல்லை. எனவே இறை அனுபவத்தில் நாம் இருந்திருந்தாலும் பொறுமையோடு கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற நாம் பொறுமையை கடைபிடிப்போம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஆசி. சிமியோன்
அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் ஆசி கூறுகிறார். நம்முடைய பாப்புரசர் பிரான்சிஸ் மிக அழகாக கூறுகிறார், முதியவர்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இந்த சிமியோனும் அண்ணாவும் வயது முதிர்ந்தவர்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று கூட கூறலாம். அண்ணா ஒரு விதவை. இன்று நம்முடைய கால சூழலில் நமது குடும்பங்களில் முதியவர்களை ஒரு சுமையாக, அவர்களை எதற்கும் உதவாதவர்களாக நாம் பல தருணங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் முதியவர்களுக்கு மதிப்பளிப்பதையே இன்று ஒரு பொருட்டாக நாம் எண்ணுவதில்லை. ஆனால் முதியவர்கள்தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா, முதியவர்கள் கூறுகின்ற அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு இறை சமூகமாக இருக்கின்றோமா, அல்லது அதனை புறம் தள்ளுகின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக எளிமை. கடவுளாக பிறந்து கடவுளுடைய இறை பிரசன்னத்தை உலகிற்கு கொடுத்த இறைமகன் இயேசு எளிமையான முறையில் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறார். 2 புறா குஞ்சுகளை கொடுத்து, ஆரவாரம் இல்லை அங்கே, ஆடம்பரம் இல்லை அங்கே, அவருடைய அனைத்துலக ஆற்றலை வெளிப்படுத்துகிற நாள் இல்லை அங்கே. மாறாக எல்லா மனிதரை போல, எல்லா இஸ்ரேல் குலத்தவரை போல தன்னை ஒரு எளிமையான முறையில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை கடவுளுக்கு உகந்த முறையில், எளிய முறையில் நம்மை அர்ப்பணிக்கிறோமா, அல்லது ஆடம்பரத்திற்கும் மற்ற உலகம் சார்ந்த பெருமைக்குரிய செயல்களுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நோக்கம். இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வந்ததின் நோக்கம் என்ன என்பதை இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுலடிகளார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். நம் ஒவ்வொருடைய மீட்புக்காக, நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காக, நம்முடைய ஒவ்வொரு துன்பங்களையும் அவர் மீட்க தம்மையே அதற்கு முழுமையாக கொடுத்தார். அப்பொழுதுதான் நம்முடைய துன்பங்களும் கஷ்டங்களும் அவரால் உணர முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம். தந்தையுடைய நோக்கமும் அதுதான், அவர் தம்மை அர்ப்பணம் பண்ணியதற்கான நோக்கமும் அதுதான். அப்போ கடவுள் தன்னுடைய நோக்கம் நம்மை புரிந்து கொள்வது என்றால் நாமும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் என்னுடைய துன்பத்தில், என்னுடைய வேதனையில் என்னை புரிந்து கொள்கிறார், என்னோடு அவர் பயணிக்கிறார், என்னை விட்டு அவர் அகலவில்லை, அவருடைய அர்ப்பணம் எனக்காகத்தான், அதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்தமையானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு நல்வழிப்படும். அடுத்ததாக அன்றாட அர்ப்பணம் அல்லது அன்றாட மீட்பு. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து மேற்கிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து மேற்கிறார். ஆனால் அவருடைய மீட்பை நாம் உணர்கிறோமா என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் விதவையான அண்ணாவின் மூலமாக நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நான் உன்னை மீட்பதற்காக என் மகனை கொடுக்கிறேன். அன்றாடும் ஒவ்வொரு தினமும் ஆலயத்தில் நான் உம்மை அனுதினமும் தொழுது ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வினாடி பொழுதும் கடவுளுடைய இறை பிரசன்னம் இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்டு கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அன்புக்குரியவர்களே. அடுத்ததாக கடைசியாக 7வதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், குழந்தை ஞானத்தில் வளர்ந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் இன்று இறைவனுடைய ஆற்றலை பெற்று வலிமை உடையவர்களாக இறை மகனுக்கு, கடவுளுக்கு அல்லது திரு அவைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நான் உகந்தவனாக இருக்கின்றேனா? என்னுடைய ஞான வாழ்வு என் குடும்பத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா? திரு அவைக்கு உகந்ததாக இருக்கிறதா? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதைத்தான் நாம் கடைசியில் சிந்தித்து பார்த்து நிறைவு செய்ய இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அர்ப்பணம் ஏதோ இந்த உலகிற்கு தன்னை கொடுப்பதாக அல்ல. 7 வகையான கருத்துக்கு முழுமை நிறைந்த அர்ப்பணம். அங்கே எளிமை இருந்தது, அங்கே ஏழ்மை இருந்தது, அங்கே பொறுமை இருந்தது, அங்கே ஒரு நோக்கம் இருந்தது, அங்கே ஒரு உரிமை இருந்தது, அங்கே ஒரு உடனிருப்பு இருந்தது. இவற்றையெல்லாம் இறைவன் நமக்கு எல்லா சூழலிலும் நமக்கு உண்டு என்பதை
நிறைவு செய்கிறார், நிலைநாட்டுகிறார். நாம் அதனை உணர்ந்து வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் நாம் கடவுளுக்கு உகந்ததாக ஞானத்தோடு நம்முடைய சொல்லும் செயலும் இருக்கின்றன என்பதை நினைத்து பார்த்து இத்திருப்பலி தொடர்ந்து ஜெபிப்போம். தம்மையே நமக்காக வறுமையாக்கி ஏழ்மையின் வடிவம் கொண்ட நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி ஒன்றேதான்: என்னுடைய அர்ப்பணம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்காக, என்னுடைய அர்ப்பணம் உங்களுடைய ஒவ்வொருடைய நிலை வாழ்விற்காக, என்னுடைய அர்ப்பணம் உங்கள் ஒவ்வொருடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய அர்ப்பணம் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்விற்காக, ஒற்றுமைக்காக, அமைதிக்காக என்று இன்று நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே அந்த வாக்குறுதியை உணர்ந்தவர்களாய் நாமும் இந்த அர்ப்பண வாழ்வில் இறைமகன் இயேசுவை பின்பற்றி கடவுளுக்கு உகர்ந்த மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆனந்த மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நீரை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள்வாழ்வின் தேடலை தூபமாய் மாற்றி அன்பாக தந்தோம் என் நேச தந்தார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக்கிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உந்ததாய் இருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறப்போம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மோடு என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார்.
ஆகவே உமது மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலே உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான தூய வல்லனார், எங்களுடைய பாதுகாவலரான கோடி அற்புதர் பதுவாநகர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மாறாமல்
திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியினை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் முதல் கொண்டு அனைத்தையும் அர்ப்பணித்த தெய்வம் ஆண்டவர் இயேசு. அவருடைய உள் ரத்தம் இதுவே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். அவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமையோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாப்பியார் உங்கள் ஒப்புருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனில் நம்மை அர்ப்பணித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் இருதயமே உம்மை பேரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை